Hello students, welcome to IAS by Heart. Welcome to the comprehensive editorial series. Now moving on from the budget hangover, now we are back to discussing the national and international issues. In the editorial, it has a wide variety about US, what is urbanization, etc. So without any further delay, let's get into the video. So let's look at the first article for today. This is about urbanization. Usually urbanization அப்படின்னா நமக்கு மைண்ட்ல ஞாபகம் வருதே பயங்கரமா டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணும், புல்லட் ட்ரெயின், அப்புறம் வந்து பஸ்ஸஸ், தேர் ஷுட் பி மோர் பஸ்ஸஸ், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், இதெல்லாம் மட்டும் தான் நினைக்கிறோம். பட் urbanization அப்படிங்கிற டேர்ம் இட் இஸ் ஃபார் மோர் ப்ராட். லைக் இட் ஷுட் இன்க்ளூட் ப்ராப்பர் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆரம்பிச்சு, இப்போ மழை பெஞ்சதுன்னா வாட்டர் கிளாகிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பிளானிங் அண்ட் urban area in a self-sufficient and self-sustainable manner is what is urbanization. அப்படி இருக்கும்போது that is what this article talks about. Comfortable, safe and affordable commuting has well recognized multiplier effects. Because இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜாக they spend about 1/5 of the time commuting, ட்ராவல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கேருந்து உங்கள் காலேஜோ உங்கள் வீடோ இப்போ ஒரு 1 hour ட்ராவல் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் 1/5 ட்ராவல்லையே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ட்ராவல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சம்மன்ஸ் லைஃப். அப்படி இருக்கும்போது இஃப் தட் ட்ராவல் இஸ் வெரி ஹெக்டிக், ஒரு வேளை அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இல்லாமல் ஹெக்டிக்காக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போய் இட் வில் அஃபெக்ட் யுவர் சைக்கே. அந்த மாதிரி சைக்காலஜி எஃபெக்ட் ஆகும்போது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி வில் ரெடியூஸ். இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாயிக்கும் நடந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கம்பெனி வில் ரெடியூஸ். கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும்போது நேஷனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டும் குறையும். ஸோ இந்த கம்யூட்டேஷன் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிற ஒரு விஷயத்தில் there are multiplier factors involved for economy and more generally for public health. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, நீங்கள் வர பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது ஆக்சிடென்ட் ப்ரோன். இப்போ பஸ்ஸே நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வந்து ஒரு சைடாக சாஞ்ச மாதிரி இருக்கும். there will be more number of persons hanging in the footboard. அப்படியெல்லாம் இருக்கும்போது more prone to accident happening. So and they are also saying இந்தியாவில் buses to population ratio it is very low, 1.2 per 1000 people. So bus to population ratio so far நம்ம இந்த editorial analysis வீடியோவில் நிறைய ரேஷியோ பார்த்துருப்போம். டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ, அப்புறம் பேஷண்ட் டு பெட் ரேஷியோ, அண்ட் ரிசர்ச்சர்ஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ, அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா பஸ்ஸஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ ஒரு 1000 பீப்புளுக்கு 1.2 பஸ்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜில் தான் இருக்குது. இட் இஸ் வெரி லோ வென் கம்பேர்ட் டு தாய்லாந்து. ஃபார் எக்ஸாம்பிள் 8.6 ரேஷியோ, 6.5 இன் ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா. சம் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா ஆர் வெல் அஹெட் ஆஃப் நேஷனல் ஆவரேஜ். பட் இருந்தாலுமே நேஷனல் ஆவரேஜ் பார்க்கவும் 1.2 per 1000. இந்த பஸ் ஆவரேஜ் இட்ஸ் வெரி லோ. த சேலஞ்ச் ஆஃப் urbanization goes beyond standalone intervention such as metro, bus system. இதெல்லாம் மட்டுமே ஒரு வெல் வர்ஸ்ட் இல்லைனா ஒரு urbanized city. urbanized cityனா நமக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் என்னென்ன ஞாபகம் வருது, நம்ம ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இல்லைனா அம்ருத், இதுலலாம் என்ன ஞாபகம் வருதோ அது எல்லாமே urbanization-ல தான் வரும். மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், ஓப்பன் ஏரியாஸில் வைஃபை, there should be more green spaces, பார்க்ஸ் இருக்கணும், சீனியர் சிட்டிசனுக்கு அவங்க ரிலாக்ஸ்டாக ஈவினிங் டைம்ஸில் வாக்கிங் போகிற மாதிரி நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கணும், டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கணும், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கணும். ரோடில் ரன் ஆஃப்ஸ் வந்ததுன்னா அது வேகமாக இப்போ என்ன சொல்கிறது, அந்த ரன் ஆஃப்ஸ் வந்ததுன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கணும். அப்புறம் கார்பேஜ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் அது டெய்லி மொத்தத்தில் சிட்டியும் க்ளீனாக இருக்கணும். ஆல் திஸ் வில் இன்க்ளூட் அண்டர் urbanization. ஸோ urbanization is not a very short term to include only metro and buses. Existing paradigm is one of the exclusionary urbanization which makes metro and bus services expensive for the majority. ஏன்னா இப்போ மெட்ரோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 rupees. It starts from இப்போது சாதாரண எலக்ட்ரிக் ட்ரெயின் தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மெட்ரோ சின்ஸ் தெர் ஆர் மோர் ஃபெசிலிட்டிஸ், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கிறதுனால அண்ட் இனிஷியல் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஹையாக இருக்கிறதுனால டிக்கெட்டே 70 rupees இருக்குது. ஆனால் 70 பஸ்ஸில் போனோன்னா 5 rupees இல்லை 10 rupeesக்கே நம்ம டிக்கெட் எடுக்கும்போது நாட் மெனி பீப்புள் வில் ஃபேவர் திஸ். அதனால வென் யூ கோ ஃபார் மோர் ஆஃப் திஸ் ஹைடெக் urbanization then majority of the people will be left out of the loop, particularly for those who are forced to live in the suburbs due to housing costs. Suburbs
சப்பர்ப்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரம், குடுவாஞ்சேரி இதெல்லாம் சப்பர்ப்ஸ். அதாவது ஒரு அர்பன் ஏரியாவை சுற்றி டெவலப் ஆகிற ஏரியா இஸ் கால்ட் அஸ் சப்பர்ப்ஸ். அவங்க அந்த சப்பர்ப்ஸ்க்கு போனதுக்கு காரணமே இங்கே வாடகையோ இல்லை ரெண்டோ இல்லை வீடு வாங்கவோ முடியாதுங்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க. டு கனெக்ட் தட் சப்பர்ப்ஸ் டு த மெயின் ஏரியா தே ப்ரிஃபர் தீஸ் ட்ராவல் மோட்ஸ் லைக் எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ இல்லைனா பஸ்ஸஸ் எக்ஸெட்ரா. அந்த மெட்ரோவே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்போது தென் we are leaving out many major chunk of people. So we have to make sure that the per kilometer cost using a two-wheeler is more attractive. அதுவும் இப்போ கோவிட் டைமில் என்ன நடந்தது, சோஷியல் டிஸ்டன்சிங் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஃப் மெனி பீப்புள் கோ ஃபார் பர்சனல் வெஹிக்கிள்ஸ். அப்போ பர்சனல் வெஹிக்கிள்ஸ் அதிகமான என்ன ஆகும், டெல்லி மாதிரி ஆகிடும். டூ மச் டிராஃபிக், டூ மச் பொல்யூஷன்னா ஏர் ரிலேட்டட் டிசீசஸ் அதிகமாகும், பொல்யூஷன் ரிலேட்டட் டெத்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்போவுமே சொசைட்டியில் there will be multiplier effects. So we should make sure that the cities have access to funding, infrastructure, capacity to meet the needs of large population. அதுவும் இப்போல்லாம் நம்ம இன்னும் ஓல்டு சென்சஸ்லாம் இன்னமும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் we should make sure the growing populationக்கு ஏற்ற அளவுக்கு urbanization and the definition of urbanization widen ஆகணும். Affordable inner city housing including rental projects, access to civic services and health care, அப்புறம் enhanced sustainability, greenery, walkability, இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு சிட்டி. இப்போ சென்னை வந்து ஒரு டெவலப்ட் சிட்டியா, இஸ் இட் அன் அர்பனைஸ் சிட்டி? தட் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ ஏரியாஸ், போட் கிளப், அண்ணா நகர், இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்லி மெயின்டைன்டு இடமா இருக்கலாம். பட் மெனி ஏரியாஸ் விதின் சென்னை இட் செல்ஃப் இஸ் நாட் அர்பனைஸ்ட். ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் இன்க்ளூசிவ் urbanization. That is the conclusion of this article. So the next article, this is just about sports, India and England. If you are interested in cricket, have a look at this article. The next one, this is about how the Biden presidency is and what are the challenges that the world is facing so far. Either how will he going to tackle அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஆஃப் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டு இல்லைனா ஒவ்வொரு கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டு how is he going to tackle அப்படின்னு தான் சொல்றாங்க. The rising China is not merely the single most serious challenge to US because it poses a diplomatic. Rising China is not merely the single most serious challenge the US faces at present, but it is also a diplomatic, economic and technological threat to US preeminence. Chinaங்கிறது வெறும் ட்ரேட் வார் மட்டும் ரிலேட்டட் கிடையாது. I'll tell you the whole article is about what are the threats or what are the cards US have to play in the game of being the world superpower. இப்போ is US not replaceable அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வருது, இல்லைனா பைடன் பிரசிடென்சிக்கு அப்புறம் how will US handle the geopolitics அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த ஆர்டிக்கிளே நம்ம ஒரு ஆன்சரா எழுதலாம். பிகாஸ் சைனா, ரஷ்யா, மிடில் ஈஸ்ட், யூரோப் இந்த மாதிரி வேரியஸ் ஏரியாஸ்ல வாட் ஆர் த சேலஞ்சஸ் US will be facing அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சேயிங் தட் சைனாங்கிறது மட்டும் இப்போ யூஎஸோட ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அதோட ப்ராப்ளம் ட்ரேட் வாரோடையும் முடிஞ்சிடல. பிகாஸ் டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ் இருக்கு, எக்கனாமிக் இஷ்யூ, ட்ரேட் வார் கம்ஸ் அண்டர் எக்கனாமி, டெக்னாலஜிக்கல் இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹுவாவி வந்து 5G டெக்னாலஜி வந்து யூஎஸ்ல இனிமேல் பண்ணக்கூடாது நம்ம பேன் பண்ணிட்டோம்னா தட் இஸ் அ டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம். டெக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதே மாதிரி இப்போ யூஎஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் சம் கைண்ட் ஆஃப் மிலிட்ரி லைக் ஜெட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் சைனா வில் நாட் அக்செப்ட். அதனால திஸ் இஸ் நாட் ஒன்லி ட்ரேட் வார் பட் இக்கனாமிக், டிப்ளமேட்டிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் வார். அப்புறம் ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைனா பார்த்துட்டோம். the next one is Russia. The depth of antagonism நமக்கு தெரியும், இது ரெண்டுமே கோல்ட் வார் கண்ட்ரீஸ், remains unchanged, aggravated further by the growing strategic congruence between Russia and China. Since Russia and China is getting a little closer and China is already இப்போ problematic relations போயிட்டு இருக்கிறதுனால US with China, so இந்த ரஷ்யா US ப்ராப்ளமும் இன்னும் கொஞ்சம் டீப்பன் ஆகுது. யூரோப்போட வாட் ஆர் த டைஸ் US is facing அப்படின்னு பார்த்தோம்னா Germany is possibly emerging as Europe's new center of gravity, dictating Europe's relations with countries such as China and Russia. So ஒரு சென்டர் ஆஃப் பவர் இல்ல ஒரு பிளாக் ஹோல் மாதிரி attracting everything towards it, அந்த மாதிரி Germany is emerging. அப்படி இருக்கும்போது what is Germany doing? Is it favoring US அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா the European leaders seem more inclined to heed to Chinese presidents Xi Jinping's warning to global leaders at the World Economic Forum. என்ன சொன்னாருன்னா ஸ்டார்டிங் ஆஃப் கோல்டு வார், நம்ம புதுசா இப்போ இந்த எராக்கு ஒரு கோல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து லெட்ஸ் கோ, அதாவது ஒரு கண்ட்ரியோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இன்னொரு கண்ட்ரி அஃபெக்ட் ஆக வேணாம் அப்படின்னு மோர் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் ட்ரைங் டு லிசன் டு
what Xi Jinping is saying rather than what US is saying. So in the world வந்து ஒரு இந்த சைடு slanting இருந்தது, now it is becoming slanting towards China. அதாவது people are it is becoming multipolarized ன்னு கூட சொல்லலாம். There are various power centers that are emerging. யூரோப்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனி, அமெரிக்காஸ்ல US, and this side China is emerging, India is emerging, Japan is also emerging, Australia is working against China. அப்படி இருக்கும்போது the world is becoming power centers of its own area. Next one, West Asia with the civil wars in Syria and Yemen have not been ended. The US effort to find a political settlement here will prove difficult. இந்த இடத்துல வந்து US வந்து இப்ப dominate பண்ண முடியாது. And to deal with Saudi Arabia adds to the complexity of dealing with the West Asia. Trump இருந்தப்போ Abraham Accords னு ஒன்னு it was signed between Israel and various other countries of the West Asia like Bahrain etc. அவங்களோட இப்போ மொத்த aim என்னவா இருக்குன்னா to counter Iran. The Iran's capacity and potential for nuclear mischief is more because why Trump pulled out of the Joint Comprehensive Plan of Action which checks the nuclear proliferation of Iran. இப்போ அதுலயும் since it got out of it இது வந்து ஒரு unchecked power of Iran அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. Under Biden administration, defense and security cooperation between India and US is likely to be further stepped up because our vice president இருந்தப்பவே he was pushing in through US India civil nuclear agreement, அப்புறம் India US strategic partnership அந்த மாதிரி. So security cooperation wise it will be a good way forward. ஆனா he will not take a very open and rash stand like Trump did. Trump வந்து he was totally against China. I think I mean what the experts think is that US will not take a very open stand to against any country for that matter. Biden administration will be far less supportive of India on several issues. எந்தெந்த issues அதாவது இப்போ US Biden presidency வந்ததுனால what are the positives, what are the negatives அந்த மாதிரி question கேட்டாங்கன்னா you can write this. He will be less supportive of India on several issues. For example, he was against the Kashmiri issues, Muslim minority are being persecuted அந்த மாதிரி he has presented a tweet. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் NGOs எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்குமே வர வாய்ப்பு இருக்கு பிகாஸ் தே வர் டோட்டலி அகேன்ஸ்ட் த அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அந்த மாதிரி he has propounded his views on various India's internal issues. The statements and views of US Secretary of State and the National Security Advisor says the emphasis on a free and open Indo-Pacific will continue. முன்னாடி how Trump was அதாவது to counter China the only big power in that area is India அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. But what now the National Security Advisor of US says is countries such as Japan, South Korea and Taiwan are likely to have far more critical role to play than India in achieving a secure Indo-Pacific. அந்த மாதிரி now his attention is not only to India but it has become diverse like Japan, South Korea, Taiwan இவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. US could also be less forthcoming in its open support to India and its ongoing confrontation with China in Eastern Ladakh because Trump openly supported. So இதெல்லாம் வந்து few differences between India and US வர வாய்ப்பு இருக்கு. If India were to balance the positive with the negative and compare the incoming Biden administration with the previous Trump administration, the balance sheet could be marginally negative. So நமக்கு இது வந்து நெகட்டிவா போகவும் வாய்ப்பு இருக்கு because we are border skirmishes இருக்கு, எக்கனாமி ப்ராப்ளமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஓப்பன் ஸ்டாண்டா ஒரு சூப்பர் பவர் எடுக்காம யூஎஸ் மாதிரி ஒரு சூப்பர் பவர் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்றது சைனாவோட பவர் அன்செக்ட் இட் வில் பி லெஃப்ட் அன்செக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் கேன் பிகம் மார்ஜினலி நெகட்டிவ் ஃபார் இந்தியா. அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் ஆர்டிகல். வேக்சின் நேஷனலிசம் இந்த வேர்டை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இந்த வேர்டோட மீனிங் என்னன்னா வேரியஸ் நேஷன்ஸ் தே ஆர் ஹேவிங் கான்ட்ராக்ட்ஸ் வித் வேக்சின் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் அண்ட் அமாசிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்சின்ஸ். அவங்க கண்ட்ரிக்கு எவ்வளோ தேவையோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி தே ஆர் அமாசிங் த வெல்த். இன்னும் நிறைய காசு கொடுத்து வாங்குறதுனால டெவலப்பிங் அண்ட் லெஸ் டெவலப்ட் கண்ட்ரீஸால அந்த வேக்சின்ஸை வாங்க முடியல. ஆனால் வேக்சினுங்கிறது பப்ளிக் குட். ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஜானத்தன் சல்க் he
discovered the vaccine, penicillin vaccine, people asked him, are you going to patent this? அந்த மாதிரி கேட்டதுக்கு can we patent the sun அப்படின்னு அவர் கேட்டாரு. That is how it should be. ஒரு வேக்சினுங்கிறது பப்ளிக் குட், பிகாஸ் இந்த வைரஸ் இட் அஃபெக்டட் எவ்ரி ஒன் irrespective of the color, race, creed, country, citizenship எல்லாரையுமே ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கப்போ வேக்சின் ஒருத்தவங்க யார் கண்டுபிடிச்சாலும் சரி இட் இஸ் ஃபார் த பப்ளிக் குட் அப்படின்னு நம்ம வியூ பண்ண மாட்டேங்கிறோம். அதை பற்றி சொல்கிறதா இந்த ஆர்டிக்கல். வேக்சின் டிப்ளமசி, திஸ் இஸ் another term. How இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ் வேர் ஓரளவுக்கு ரஃப் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவோடையுமே லாஸ்ட் பிரசிடென்சி, இந்த பிரசிடென்சி we had some tough stand. ஆனால் when India sent vaccines for them to counter coronavirus, our relationship என்ன சொல்றது, it went to a new smoother level. அந்த மாதிரி vaccine diplomacy is also happening. This pandemic has spared no country and everyone needs to access the vehicle. This pandemic has spared no country and everyone needs access to the vaccines. We should also ensure vaccine security. இந்த paragraphல என்ன சொல்றாங்கன்னா, for vaccine nationalism பத்தி சொல்லியிருந்தால அதோட continuation தான். For example, many countries, advanced countries for potential vaccines, அந்த vaccine companies ஓட they are having tie up. எங்களுக்கு நீங்க இந்த வேக்சின்ல ஒரு நல்ல பிரேக் த்ரூ வந்ததும் நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பவே எங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணும். எவ்வளோ குவான்டிட்டி வேணும்? யூரோப்பியன் யூனியன் அதோட பாப்புலேஷனை விட 2 times அதிகமா it has signed an agreement. US and UK 4 times the total population. Canada 6 times the total population. They have entered into contracts. Whenever these vaccine companies, Pfizer, AstraZeneca, இந்த மாதிரி various companies இருக்கு, whenever they go through whenever they get a breakthrough, they are bound to sell to these countries இவ்வளோ quantitiesல. So this is what is vaccine nationalism. This is more worse than measles அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. The expectation that an early vaccination will bring back normalcy. For example, இப்போ எக்கனாமி டவுனா போனதுக்கு, எல்லா கண்ட்ரீஸ்லுமே டவுனா போனதுக்கு காரணமே இந்த கோவிட் பேண்டமிக் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எக்கனாமி ரெக்கவர் ஆகிடும். நம்ம என்ன சொல்றது, நம்மளோட ஜிடிபி growth and everything will be back to track அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த வேக்சின் நேஷனலிசமே முதல்ல உருவாகுதுன்னு சொல்றாங்க. The arguments of public good and global cooperation-லாம் இப்போ மறந்தே போச்சு. Advanced countries have turned their back on the need for poor countries to access COVID-19. Ana India has displayed empathy towards this because we have transferred vaccines to Nepal, Bangladesh, Sri Lanka, many other countries, Brazil, etc. India's approach only reinforces the need of having coordinated global efforts in bringing COVID-19 under control. This response manifests India's unstinted commitment to global development and has consolidated its name as world's pharmacy. India is called as pharmacy of the world. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு we have again reinforced our image as pharmacy of the world. Because நம்ம ஊர்லேயே நம்மளே இன்னும் எல்லாருக்கும் வேக்சினேஷன் போட்டுக்கல, அப்பயுமே கூட we started exporting the vaccines. Because நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் பாப்புலேஷன் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு எங்களுக்கு வேக்சின் போதும்னு ஆனதுக்கப்புறம் we'll start exporting. அந்த மாதிரி we didn't take a stand. By the time the vaccines gave இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும் போதே we started exporting to the other countries. இது நம்ம GS4 ஒரு ethical perspectiveலயும் எழுதலாம். Projections have shown that 6% of the global population would be in extreme poverty, which has gone by 71 million, thereby causing enormous challenge to SDG1. SDG1 என்னன்னா end poverty. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கோவிட் பேண்டமிக் it has affected the economic sector even more. அதனால people who are in the brink of poverty now they have fallen into poverty. Over 50% of emerging markets and developing economies that were converging towards advanced economy. For example, we were about to surpass, இல்லனா we surpassed once the economy of France. அந்த அளவுக்கு நம்ம we were going towards it. Now because of this நம்மளோட என்ன சொல்றது, அந்த growth towards the achieving the GDP இல்லனா towards the developed countries, now it has been affected. COVAX project is a global risk sharing mechanism for pooled procurements and fair distribution of COVID-19 vaccine, an ambitious program based on funding from high and middle income countries. முக்கியமா US அந்த மாதிரி various countries fund பண்ண அந்த project தான் COVAX. It is a unique case of global cooperation and a strategic shift to enhance the global development outcomes. And
the Covishield and Oxford University இந்த ரெண்டு வேக்சினுமே we are making sure that these vaccines are being affordable. For example, one of the vaccine is $3 na 3 into 72 rupees அவ்வளவுதான், 216 rupees. The next one, Covaxin, is $4.2. So India is not only supplying vaccines to all the other countries irrespective of how tough their relations with each other, and we are also making sure that these vaccines are affordable so that everybody could access this vaccine diplomacy nu kandipa mains la or question நம்ம expect பண்ணலாம். அப்போ we can write all these points. Covaxin la we are also trying intranasal version. Intranasal na instead of putting an injection, the vaccine will be injected into the nose. அப்படி இருக்கும்போது there is no need for piercing into the body, and that will develop the immunity. The ability to produce large volumes of vaccine at an affordable cost underlines India's importance to developing countries when it comes to drug access. Development of vaccine is a classic story of global cooperation between the north and south. இங்க north south னு எதை சொல்றாங்கன்னா developed country and developing and less developed countries. So this is a good story of how there could be a bridge between both of them. Even it is a developed country, இந்த மாதிரி ஒரு global threat வரும்போது everybody is stunned. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியறது இல்ல. So unless until someone profit பார்க்காம இல்லனா வந்து இந்த cold war அந்த அவங்களுக்குள்ள இருக்க ego between the countries importance கொடுக்காம, unless until we go through it, this kind of epidemic or any other global threat cannot be sufficed. So moving on to the next page, this is about one person and one party, that is AIMIM. So you just have a look at only the highlighted parts, that would be enough. And this towards a sustainable growth. Economic models of today must be reimagined to take into account biodiversity and natural ecosystem. I would highly advise you to read through the whole article. I have highlighted almost all the parts of the article. This article says instead of focusing only on growth development, we should focus more on developing a society where everybody will live. Not only humankind but economy, wildlife, flora, fauna, everybody should live. Biodiversity, ecosystem, இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க இந்த ஆர்டிக்கல்ல. they are saying one important thing is we should find new measure for growth and development. அதாவது இப்போதைக்கு நம்ம வெறும் ஜிடிபி மட்டும்தான், அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கா மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு, அதை மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் பண்ணக்கூடாது. we should also go for the world governments need to come up with a form of national accounting that is different from GDP model, and the new system has to account for the depletion of nature and natural resources. இப்ப ரொம்ப டெவலப்டு கண்ட்ரினா what does it mean? அதோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை எப்படி அது வேகமா மெட்டீரியலிஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ் வி ஷுட் ஆல்சோ கால்குலேட் த நேச்சுரல் அண்ட் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம டிப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஐ வுட் அட்வைஸ் யூ டு ரீட் திஸ் ஹோல் ஆர்டிகல் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் growth. கண்டிப்பாக GS3ல இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் திஸ் ஆர்டிகல் இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ தூரம் டெக்னாலஜி டெவலப் ஆன ஒரு எரால இன்னமுமே வாட் த ப்ரீவியஸ் US president he suggested was to stop the infiltration. He suggested giving a physical wall between US and Mexico. அந்த மாதிரி இல்லாம how about this idea of smart walls? Smart walls na using technology. For example, என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, physical barrier மட்டும் இல்லாம சென்சார், ரேடார், சர்வேலன்ஸ் டெக்னாலஜி டு டிடெக்ட், அதாவது இப்போ பிரேக் இன் எப்படி நடக்குது, யாராவது உள்ள வர ட்ரை பண்றாங்கன்னா, இல்லைனா பார்ப்டு வயர்ஸ் வித் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் டெக்னாலஜி கேப்பபிள் ஆஃப் பர்ஃபார்மிங் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். பிகாஸ் பேட்ரோலிங்கிறது ரொம்ப ஒரு மண்டேனான டாஸ்க் அண்ட் பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஏரியாவை நம்ம பேட்ரோலில் வச்சிருந்தோம் அப்படின்னா தான் அந்த ஏரியா செக்யூரா இருக்கும். இஃப் த ஏரியா இஸ் வெரி வாஸ்ட், அப்படி இருக்கும்போது ஃபுட் பேட்ரோலிங் நம்மளால பண்ண முடியாது, வெஹிக்கிள் பேட்ரோலிங் தான் பண்ணும். வெஹிக்கிள் பேட்ரோலிங் பண்ணும்போது என்ன நடக்கும், நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு போயிட்டு திரும்ப அந்த ஹோல் ஏரியா சர்வைலன்ஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அகைன் இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்மளால அதை ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல why don't we use artificial intelligence? அதை அந்த ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறது தான் இது. A smart wall, however, makes use of systems that would be designed in such a way that they can operate even in rugged areas. இப்போ நமக்கு இந்தியா இந்த ஐடியாவை நம்ம ஏன் இந்தியாவுக்குமே
implement பண்ணக்கூடாது because India is facing border issues with almost all the infiltration northeastல இருக்கட்டும் இல்லனா infiltration of terrorists from northwest side இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே we can also use this idea. The sensors அப்புறம் thermal imaging, heat images, heat maps, underground surveillance இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா நம்மளோட border areasமே இன்னும் செக்யூரா இருக்கும். Instead of using manpower in these tasks, இது வந்து ரொம்ப ஹிமாலயன் டாஸ்க். அந்த ஏரியாவை ப்ராப்பரா சர்வைலன்ஸ் பண்ணும். யாராவது ஒருத்தவங்களோட கேஷுவல்னஸ் இல்லைனா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அங்கே இல்லைனாலும் ஒருத்தவங்களோட கேர்லெஸ்னஸ்னால கூட இது வந்து this will have a very big problem affecting the security of the whole nation. அப்படி இருக்கும்போது we can use this idea of artificial intelligence and incorporating technology into internal security. That is what this talks about. So have a look at this article also. How can we use smart walls for Indian borders? So that's all for today's article. We have 5 important articles for you to go through. Kindly download the highlighted newspaper from the description box below and have a go through at all the articles that was discussed in the video. Tune in for tomorrow's session. Thank you.